மருத்துவமனையில் கவலைக்கிடம் மிக முக்கியமான புள்ளி. போலீஸ் குவிப்பு. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பது நிச்சயமாக உங்களுக்கு உறுதியான புரிதல்களை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ப்ரோ கஷ்டம்? எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுதான் தவறு. நம்முடைய எடப்பாடி பழனிசாமிக்கு குடல் இறக்க நோய் இருக்கிறது. பல்வேறு விதமான நோய்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மருத்துவமனையில் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி கவலைக்கிடமாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகள் அப்படின்றது கடந்த சில நாட்களாக வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்றத்துடைய தேர்தலை ஒரு கௌரவமாக எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இதுதான் பார்த்திங்கன்னா காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படியே பார்த்திங்கன்னா போனால் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவமனையில் மிக மிக முக்கியமான புள்ளி கவலைக்கிடமான சூழ்நிலையில் அதிமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கட்டாயமாக பார்த்திங்கன்னா மாற வேண்டிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே இதே நிலைமைகள் தொடரக்கூடிய பட்சத்தில் மருத்துவமனையில் கவலைக்கிடமான சூழல் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நடக்குதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. அடுத்தடுத்து வரப்போகின்ற இந்த தேர்தலுடைய மையங்கள் எப்படி எதனை நோக்கி நகர்வாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு இருக்கக்கூடிய தலைவர்கள் அடுத்தடுத்த அரசியல் சார்ந்த மாற்றத்தை சந்திப்பார்களா, சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக அலசி ஆராய்வோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.